ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து வெண்ணிலா டீ கேக். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேக்குக்கு தேவையான பொருட்கள் வந்து 300 கிராம் பட்டர், 300 கிராம் மைதா, 300 கிராம் பவுடர் சுகர், 40 கிராம் வந்து மில்க் பவுடர், 1.5 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 6 முட்டையும் எடுத்துக்கோங்க. பவுலில் ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா பீட் ஆன உடனே நம்ம பவுடர் பண்ண சுகரை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும். அதில் டஸ்ட் இருந்தால் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ நான் எடுத்து வச்ச 6 முட்டையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி ஃப்ரெஷ் கேக் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சோண்டு எல்லா முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கேக் வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போது 40 கிராம் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகரை எப்படி ஃபில்டர் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி மைதாவும் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பீட் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷனாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், கேக்கோட பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் நான் வெண்ணிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். முட்டையோட ஸ்மெல் இருக்காது. இந்த கேக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கேக்கோட மோல்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நீங்கள் பட்டர் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ்க்காக ஓவன் ப்ரீ ஹீட் 180 டிகிரியில் வச்சு பண்ணிக்கோங்க. கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. இதே மாதிரி நீங்களும் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு நல்லா வரும். ப்ரீ ஹீட் முடிஞ்சிடுச்சு. இப்போது கேக் பேக்கிங்காக வைக்கலாம். பேக்கிங் மோடில் 40 to 45 மினிட்ஸ் 180 டிகிரியில் வைங்க. கேக் பேக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிடலில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன் நான். கேக் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஃபார்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷான கேக் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கேக்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க உள்ளே வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு பாருங்கள். கேக்கோட பேட்டர் வந்து ஒட்டலை. ஸோ இந்த கேக் வந்து நல்லா பேக் ஆகிருக்கு. கட் பண்ணி கூட பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.